Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு milkshake ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது agar agar cream milkshake தான் பார்க்க போறோம். இது கலர்ஃபுல்லா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பால் நல்லா கொதிச்சதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அது முன்னாடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குளிர்ந்த பால். அந்த பாலில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொதிக்கிற பாலில் நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை கொஞ்சம் நல்லா கூல் பண்ணிக்கோங்க. கூல் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த கஸ்டர்டை ஐஸ்கிரீமாக பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் கஸ்டர்ட் மில்க் வந்துட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 ஹவர் ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீசர் மேக்ஸிமம் வச்சிங்கன்னா ஈஸியாக செட் ஆயிரும். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி ஹாஃப் மில்கை வந்து நீங்கள் கீழே ஃப்ரிட்ஜில் சும்மா வச்சுக்கோங்க 1 ஹவர். இப்போ நம்ம வந்து ஜெல்லி செய்கிறதுக்கு அகார் அகார் அதாவது சைனா கிராஸ் வந்து 2 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி பீஸாக அதை போட்டு அது கூடவே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி சோக் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் கரைஞ்சதும் அது கூட நம்ம ஊற வச்ச அகார் அகாரை சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அகார் அகார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது மெல்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து 2 கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது ரெட் அண்ட் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மெல்ட் பண்ண அகார் அகாரை வந்துட்டு 2 பாத்திரத்தில் தனியாக ஊற்றிடுங்க. செப்ரேட்டாக ஈக்குவல் அமௌண்ட்டாக ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் ஆஃப் கலர் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி 2 கலரும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியே செட் பண்ண வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ண வச்சுருங்க. இப்போ சப்ஜா சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு நல்லா வாட்டரில் ஊற்றி சோக் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சோக் ஆயிடுச்சு. இப்போ ஷேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சியில் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச கஸ்டர்ட் மில்க் அதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க.
இப்போ நம்ம செய்து வச்சுருந்த ஜெல்லி எல்லாத்தையும் வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம வந்து கப்பில் லேயர் பண்ணிக்கலாம். லேயர் பண்ணிவிட்டு அதில் நம்ம மிக்சியில் அடித்தா கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சோக் பண்ண chia சீட்ஸ், அதாவது சப்ஜா சீட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரீசரில் நம்ம செட் பண்ண கஸ்டர்ட், அதாவது ஐஸ்கிரீம், அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் கொஞ்சமாக ஜெல்லி வந்துட்டு மேலே டாப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அகார் அகார் க்ரீமி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்ணுன்னா கூட ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.